வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் 4ஆம் தேதி SBI PO ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல கேட்கப்பட்ட ஒரு குவான்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இது வந்து ட்ரெயினை பேஸ் பண்ண கொஸ்டின், சரியா? நான் கொஸ்டினை படிக்கிற கவனிங்க. ட்ரெயின் A அண்ட் ட்ரெயின் B crosses a pole in 8 seconds and 9 seconds respectively. போலை கவர் பண்ணுது, ஒரு ட்ரீயை கவர் பண்ணுது அப்படிலாம் சொல்றாங்கன்னா அதோட ஓன் லென்த்தை கவர் பண்ண இது எடுத்துக்கிட்ட டைம் அப்படின்னு எடுத்துக்கணும், சரியா? அடுத்து பாருங்க, ட்ரெயின் A கேன் கிராஸ் a பிளாட்ஃபார்ம் இன் 18 seconds. அப்போ அந்த 18 செகண்ட்ஸ்ல என்ன இருக்குன்னா, அந்த பிளாட்ஃபார்ம் லென்த்தும் இருக்கும், அதோட ஓன் லென்த்தும் இருக்கும். இந்த ஓன் லென்த்துக்கான டைம் 8 செகண்ட்ஸா? அப்போ அந்த 18 செகண்ட்ஸ்ல இந்த 8 செகண்ட்ஸை கழிச்சிட்டிங்க அப்படின்னா, இந்த 10 செகண்ட்ஸ் எதுக்கு எடுத்துக்கிச்சு அப்படின்னா, இந்த பிளாட்ஃபார்மை கவர் பண்ண ட்ரெயின் ஏ எடுத்துக்கிச்சு, சரியா? இப்போ பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பி கேன் கிராஸ் த சேம் பிளாட்ஃபார்ம் இன் 24 செகண்ட்ஸ். அதே பிளாட்ஃபார்ம் தான், சரியா? ரெண்டு கவர் பண்ணது ஒன்று தான். ஆனால் இந்த 24 செகண்ட்ஸ் எதுக்குன்னா, அதோட ஓன் லென்த்து ப்ளஸ் அந்த பிளாட்ஃபார்ம் லென்த். இந்த 24ல நீங்கள் அந்த 9 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 15 செகண்ட்ஸ் வரும். 15 செகண்ட்ஸ் தான் அந்த பிளாட்ஃபார்மை மட்டும் அந்த ட்ரெயின் பி கவர் பண்ண எடுத்துக்கிச்சு, சரியா? இப்போ கவனிங்க, த லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் இஸ் 300 மீட்டர். ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் ஆஃப் த லென்த் ஆஃப் த ட்ரெயின் ஏ அண்ட் பி. சரி, ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் சொல்லுங்கிறாங்க. பாருங்க, 300 மீட்டர் வந்துட்டு ஏ வந்துட்டு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ். எப்படி 10 செகண்ட்ஸ் சொல்கிறேன்னு புரியுதுங்களா? அந்த 18 8 கழிச்சிடணும். அப்போ ஒரு செகண்டுக்கு என்ன ஆகும்? 10 செகண்ட்ஸுக்கு 300னா 1 செகண்டுக்கு என்னன்னா 30 மீட்டர். அப்போ ஒரு செகண்டுக்கு 30 மீட்டர்னா 8 செகண்ட்ஸுக்கு அதோட லென்த் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 8 × 30னா 240 மீட்டராக இருந்திருக்கும். இது ஏவோட லென்த். அப்போ பியோட லென்த் அதே மாதிரி பண்ணுங்க, 300 / 15 போடுங்க. ஏன்னா இந்த 24லேருந்து 9 கழிச்சிடுங்க. அப்போ 300 / 15 போட்டிங்கன்னா என்ன வரும்? 20 மீட்டர் வரும். ஒரு செகண்டுக்கு 20 மீட்டர்னா அப்போ 9 செகண்ட்ஸுக்கு என்ன வரும்? 9 செகண்ட்ஸுக்கு வந்துட்டு 180 மீட்டர் வரும். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு தான் நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, சரியா? அப்போ டிஃபரன்ஸ் என்னன்னா 60 மீட்டர். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னதுங்க? 60 மீட்டர், சரிங்களா? ஓகேங்க, நான் இப்போ சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சரியா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இது மாதிரி பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அதே போல் நம்ம அருண் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஸ்பிரன்ஸ்க்காகவே டெலிகிராம் சேனலும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு பேங்க் எக்ஸாம் ரெலவெண்ட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கும் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கணுங்கிற விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.